தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 23/7/2024 செவ்வாய்க்கிழமை, அவிட்டம் நட்சத்திரம், இரவு 11:42 வரை, பிறகு சதயம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, அன்னதான பலன். அன்னதானம் போடணும் அப்படின்னா பெரிய அளவில் செலவுகள் செய்யணும்னு சில பேர் நினைப்பாங்க. சின்னமாக சில செலவுகள் மூலமாகவும் சிறிய சில ஜீவராசிகளை திருப்திப்படுத்துறது மூலமாகவும் நீங்கள் அன்னதானம் போட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு ஒரு அழகான பாடல் உண்டு. மீனுக்கு பொறி போடுறது, யானைக்கு கரும்பு கொடுக்கறது, அதே மாதிரி காகத்துக்கு சோறு வைக்கிறது, இப்படி உள்ளதெல்லாம் செஞ்சாலே அன்னதானம் போட்ட பலன் இருக்குமா. ஒரு குளத்துல போய் ₹1 பொறி வாங்கி மீனுக்கு போட்டோம் அப்படின்னா 1000 மீன் சாப்பிடும். அப்போ ஒரு மீனுக்கு ஒரு பொறி போதும். 1000 பேரை திருப்திப்படுத்துகிற பலன் உங்களுக்கு கிடைக்குமா அன்னதானத்தில். இதற்கு ஒரு கவிதை உண்டு. மீனுக்கு பொறி போடல் அன்னதானம், மேலான யானைக்கு கரும்பு நல்கல். யானைக்கு கோயிலுக்கு போனால் கரும்பு வாங்கி கொடுக்கணும். வான் பறக்கும் காகத்திற்கு சோறு வைத்தல், வளர்கின்ற பசுவிற்கு கீரை ஊட்டல். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கோயில்களில் அமாவாசை அன்னைக்கு அகத்திக்கீரை வாங்கி பசுவுக்கு கொடுப்பாங்க, முன்னோர்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி. ஆனால் தினந்தோறும் பசுவுக்கு ஏதாவது நம்ம கொடுக்கறது நல்லது. வளர்கின்ற பசுவிற்கு கீரை ஊட்டல், காண்கின்ற எறும்புக்கு அரிசி போடல். எறும்பு புத்தில் அரிசி போடுவாங்க. கண்டிப்பாய் இதை செய்யும் மாந்தர்களுக்கு தானாக அன்னதான பலன் கிடைக்கும். தரணியிலே பிற ஜீவன் மகிழ்ச்சி காணும்னு ஒரு பாடல். அன்னதானம் நம்ம செய்ய நினைச்சோம் அப்படின்னா, இப்படி உள்ள ஜீவராசிகளை திருப்திப்படுத்தினால் கூட அன்னதானம். வீட்டில் வைரவர் வளர்க்குறோம், நாய்க்குட்டி வளர்க்குறோம், அதுக்கு நம்ம அன்னதானம் போடுறோம், அன்னம் போடுறோம். இப்படியெல்லாம் செய்கிறது மூலமாக அந்த ஜீவராசிகளை திருப்திப்படுத்துவதன் மூலமாகவும் நமக்கு அன்னதான பலன் கிடைக்கும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் அகலும் நாள். இன்று உங்கள் முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாகவே இருக்கிறது. பணவரவும் நன்றாக இருக்கிறது. 2லே செவ்வாய் ராசிநாதன் இருப்பதனாலே திரண்ட செல்வம் வரும். அது மட்டுமல்ல, சகோதர ஒத்துழைப்போடு நல்ல சகாயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, குரு மங்கள யோகத்தின் அமைப்பில் இருக்கிறீர்கள். எனவே மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறும். இடம் பூமியால் லாபம் உண்டு. இல்லம் தேடி நல்ல தகவல் வரலாம். வியாழன் 11க்கு அதிபதி. அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். நல்ல நிறுவனங்களிலிருந்து பணிபுரிய சொல்லி அழைப்புகள் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். இன்று இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு பகல் 12:23 வரை சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் காலை நேரத்தில் செய்ய வேண்டாம். மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் உங்களுக்கு அகலும். காலை நேரத்தில் உங்களுக்கு சலசலப்பு, மாலையில் கலகலப்பு என்ற நிலை உருவாகலாம். சந்திரபலம் குறைகின்ற பொழுது எதை சிந்தித்தாலும் செயல்படுத்த இயலாது. நீண்ட நாளைய எண்ணங்கள் கூட நிறைவேறாமல் போகலாம். எனவே மிக மிக கவனம் தேவைப்படுகின்ற நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 12:23க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே எதையாவது நீங்கள் செய்ய நினைத்தால் காலையில் செய்து விடுவது நல்லது. மதியத்திற்கு மேல் மனக்கலக்கம் அதிகரிக்கும். பணப்புழக்கம் குறைக்கும். காரிய வெற்றிக்கு கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். அருகில் இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவு கரமிட்டுவார்களா என்பது சந்தேகம்தான். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். என்னதான் விழிப்புணர்ச்சியோடு இருந்தாலும் வீண் வாக்குவாதங்கள் அலைமோதும். இந்த நாள் கவனம் தேவை. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு 7லே சனி பகவான் இருக்கின்றார். தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு தேவை. தனவரவு அதிகமாகவே இன்று கிடைக்கும். அதே நேரத்தில் மறைந்த ராகுவால் நினைந்த தனலாபம் உண்டு. அதே நேரம் உத்தியோகத்தில் கூட ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம். புதிய வாய்ப்புகள், புதிய இடத்திலிருந்து அழைப்புகள் வரலாம். ஏற்றுக்கொள்ளலாமா என்பது உங்கள் சுய ஜாதகத்தை ஒருமுறை புரட்டி பார்த்து தீர்வு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் இன்று நடைபெறப் போகின்றது. நாடு மாற்றங்கள், வீடு மாற்றங்கள் கூட வரலாம். இன்று நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பிள்ளைகள் வழியில் வந்த பிரச்சனைகள் அகலும் நாள். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இணைவார்கள். ஆடம்பர சிந்தனைகளை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. பாகப் பிரிவினைகள் சுமூகமாக முடியும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானத்தை காட்டிலும் செலவு கூடுகின்ற நாள். வாய்ப்புகள் வாயில் தேடி வந்தாலும் கை நழுவி செல்லலாம். 6லே ராகு இருப்பதால் அஷ்டலட்சுமி யோகம் என்பார்கள். இருந்தாலும் வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ள இயலாத சூழ்நிலை உருவாகலாம். உத்தியோகத்தில் கூட சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சொல்லும் சொற்கள் எல்லாம் வெல்லும் சொற்களாக மாறும் நாள். இன்று தொட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் உத்தியோகத்தில் கூட மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களை சந்திப்பும் அதனால் உங்களுக்கு பெருமையும் கிடைக்கலாம். இன்று நல்ல நாள்.
தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். காரியங்கள் கடைசி நேரத்தில் தான் முடிவடையும். 7.5 சனி விலகினாலும் கூட 2ஆம் இடத்திற்கு அதிபதி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும். ஒரு கடன் அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாகலாம். நிம்மதி குறைகிறது என்று கவலைப்படுவீர்கள். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற சிந்தனை மேலோங்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 12:23 வரை சந்திரன் உங்கள் ராசிக்குள் 7க்கு அதிபதி இருப்பதனாலே காலை நேரத்தில் சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். இழந்த வேலையை மீண்டும் பெறுவீர்கள். எதிர்கால சிந்தனை அதிகரிக்கும். மனக்குழப்பங்கள் அகலும். தாய் வழி ஆதரவு உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 12:23க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன். எனவே காலை நேரத்தை காட்டிலும் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக புதிய உத்தியோகத்திற்காக முயற்சி செய்திருந்தால் அது கிடைக்கலாம். கடன் சுமை குறையவும் புதிய வழிபிறக்கும். தொழில் வியாபாரம் வெற்றி நடை போடும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவார்கள். கூட்டு முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற நாள் இந்த நாள். இன்று துணிந்து நீங்கள் எடுத்த முடிவுகளால் துயரங்களை வெளியேற்றிக் கொள்வீர்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு 7லே கேது. நாகதோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள். தொழில் போட்டிகள் அதிகரிக்கும். வியாபார போட்டிகள் மிக அதிகமாகவே இருக்கும். எதையும் துணிந்து முடிவெடுக்க இயலாது. உத்தியோகத்தில் சக பணியாளர்களின் ஆதரவு குறைவாகவே இருக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். எதையும் நீங்கள் முன்கோபத்தின் காரணமாக பல நல்ல வாய்ப்புகளை எல்லாம் இழக்க நேரிடும். கவனம் தேவை. அனுசரித்து சென்றால் ஆதாயம் உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.